அன்புள்ள அப்பா, எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் குறிப்பெழுதும் நீங்கள் நான் பிறந்த அந்த தினத்தில் என்னவென்று குறிப்பெழுதினீர்கள். நீங்கள் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து நான் இதுவரையில் பார்த்ததே இல்லை. அது ஏன், எதற்கு? இப்படிக்கு உங்கள் உதிரத்தின் ஒரு துளி அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்துல்லா, ஏன் அப்படி எழுதிருக்கீங்க அப்பாவுக்கு? எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி அப்பா எழுதியிருக்காங்க. பழைய எங்களோட பாட்டி இருந்த அன்னைக்கு கூட இது என்னுடைய அம்மாவின் இறந்த தினம் அப்படின்னு எழுதி நான் அவங்களோட அந்த நோட்ல பாத்திருக்கேன், எழுதி வச்சிருக்கீங்க. அடுத்து ஒண்ணு கேட்கிறாரு அவரு, இது ஏன் கேட்டீங்கன்னு எனக்கு புரியல. நீங்கள் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து நான் இதுவரை பார்த்ததே இல்லை. அது ஏன், எதற்கு? தம்பி விடுப்பா. இல்ல சார், என்னோட ஹேபிட் எப்படின்னா எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என்னோட மேனேஜரே இருந்தாலும் சரி, நான் கால் மேல கால் போட்டு தான் உட்காந்து பேசுவேன் அவர்கிட்ட. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உலகத்துல பல இடங்களுக்கு எல்லாம் கால் மேல கால் போட்டு உட்கார்றாங்க. நானும் அப்படிதான் உட்கார்றேன். அப்பா ஏன் அப்படி உட்கார்ந்ததே இல்லைன்னு கேட்கிறாரு. நான் உட்கார மாட்டேன். ஏன் அப்படி? ஏன்? அது ஒரு மரியாதை குறைவு மாதிரி இருக்கும். அதுக்காக நான் அந்த மாதிரி உட்கார மாட்டேன் எப்போதும். கரெக்ட் மாப்பிள. அவருக்கு முன்னாடி நிறைய பேர் உட்கார்றாங்க, அவருக்கு வயசு கம்மியானவங்களே உட்கார்றாங்க. அவர் உட்கார்லையே, அவர் அந்த நிலைமை அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும்னு ஒரு ஆசைப்படுறாரு. எல்லாரும் இருக்கும்போது ஏன் இருக்கலாமே. ஆனா எனக்கு அந்த பழக்கம் இல்லாதனால